அம்மா என்ன சாப்பிடமா? சாப்பாடா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன தந்தால் என்ன தந்தால் பாப்பு, டின்னருக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ்தா செஞ்சு தரீங்களா? பாஸ்தாவா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பாஸ்தா மைதால செஞ்சிருப்பாங்களே, வேற ஏதாவது? அது சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்கே. இப்ப சாப்பிட்டு சரி, ரொம்ப ஓகே நாள் ஆச்சு. ஓகே, மில்லட் பாஸ்தா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மில்லட் பாஸ்தாவா? ஓகே. இப்போ அந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம போய் ஷாப்பிங் போயிட்டு வரலாம். ஓகே. என்னடா சுண்டல் ஃப்ரிட்ஜில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஐட்டங்கள் இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. பாஸ்தாக்கு தேவையானது போய் வாங்கிட்டு வரலாமாங்க? ஓகே. நாங்காலி நாங்காலி போலாமா? இல்லன்னா அப்ப நம்ம போயினா தொட்டு போய் வாங்கலாம். போலாம் போலாம் போலாம். இது என்னடா இது? இது என்னது? பாஸ்தாவா? என்ன பாஸ்தா? பிஸ்ஸா பாஸ்தாவா? சாப்பிடலாமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடணும். வந்து பாஸ்தா வாங்கியாச்சு. இப்போ வாங்க போய் ரெடி பண்ணிடலாம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நலமாயிரம் தான் நம்ம வந்திருக்கோம். இங்கெல்லாம் நாங்கள் எப்பயுமே ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து நாங்கள் வாங்குவோம். இப்போ வாங்க நம்ம பாஸ்தா செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம். பாஸ்தா வாங்கியாச்சு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு வரலாம். அசல் தேவையான கேரட், அதோ பாஸ்தாக்கு இன்கிரிடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஓகே. ஜாலி. பாஸ்தா பாஸ்தா ரொம்ப நாளா சாப்பிட்டு அங்க சாப்பிடலாம். நாளை பொறுத்து நாப்பிக்கிறேன். அப்ப அவ இப்போ தலைப்பு செய்தி ரொம்ப குஷியோ? இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம்? அங்க அப்பா கேக்குறாரு பாரு. நம்ம என்ன சமைக்க போறோம்? சரி, பத்தி போட்டாங்க வா. நம்ம என்ன சமைச்சிட்டு இருக்கோம், என்ன சாப்பிட போறோம்? பாஸ்தா. அப்புறம் சிக்கன், தக்காளி சாப்பிட போறியா? தக்காளி எதுக்கு சாப்பிடுற? அச்சா அச்சேட்டு பாட்டு காட்டுல யூஸ் காட்ட போறோம். பாட்டு கிளாஸ் லூசு கிளாஸ் என்னடா பேசுற? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க பாட்டு பாடாது. அது பாட்டு பாடு. தக்காளி அஞ்சலி அஞ்சலி பாரு. அஞ்சலி பாட்டு பாடுறா. வாடி வாடி மாட்டிக்கிட்டா, வாலி நாத்துக்கட்டா, வசமா வந்து மாட்டிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா நூத்தி கட்டிட்டா.
கேரட் அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரப்பா தூவி விட்டு பாஸ்தாக்கு தேவையான ingredients. எல்லாமே குட்டி பவுல்ல கியூட்டா இருக்குல்ல. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். கொதிக்கிற தண்ணியில ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே நம்ம வந்து உப்பு ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நலம் ஆர்கானிக்ல வாங்கின ஜிஞ்சர் ஆயில் வந்து ஒரு 3 drops கிட்ட ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 3 தாபனி கூக்கல நம்ம பாஸ்தாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன doubt. என்னடா 2 பேருக்கு டீ போடுறதுக்கு நான் கட்ட போட்டு வந்தேன். சரி. இப்போ 3 பேருக்கு டீ போடுறதுக்கு எவ்வளவு விசில்? இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டு பாஸ்தா செய்யறதுக்கு வந்து ரெடி பண்றோம். சட்டி நல்லா சூடாகட்டும். சூடாகட்டுமா? அப்புறம் என்ன சொல்றது? கருவேப்பிலை காலிப்பா. ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் போட போறோம். போடு. ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். டக் 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 சாட்டே 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 இது நல்லா வந்து வதக்கிக்கிறோம். டக் 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 சடி சடி சடி. இங்க நம்மள சமைத்தா குக்கு டக் 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 சாட்டே 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 சாட்டே. பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. சாட்டே 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 சாட்டே. ஆமா, நீ பாத்து தெலேஜா. அப்பா டேக் பார், பாஸ்தா போய் வாங்கிக்கோ போ. டீ பாக்கலாவா? நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ரெசிபி தான். அதாவது மசாலாலாம் கசகசன்னு நிறைய சேர்க்காம சிம்பிளா இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம பாஸ்தா பண்றோம். கம்பு பாஸ்தா இது. அதெல்லாம் எதுவுமே ஆமா, மிளகா பொடி அந்த மாதிரி எதுவுமே இல்ல. என்ன மம்மி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்கு. ஓகே, தக்காளி. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை வந்து ஆட் பண்றோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கேரட். நெக்ஸ்ட் வந்து நம்ம மலைச்சாரல் மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கிற இந்த கேரட் ஆட் பண்றோம். திரும்ப அதே டக் 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 சாட்டே 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 பண்றோம். நம்மளுடைய பச்சை கலர்ல இருக்கிற பீன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை கலர் பீன்ஸ் உங்களுக்கு தெரியாதா? ஆரஞ்சு கலர் கேரட், பச்சை கலர் பீன்ஸ், ரெட் கலர் டொமேட்டோ, நீங்க உட்கார. அகைன் பச்சை கலர் கேப்சிகம். வேற பேர் கலர்ஃபுல்லா என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்க நீ எல்லாம் கண்டுபிடிச்சிருக்க. கலர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அங்க ஒரு வாழைப்பழம் இருக்கு பாரு, அதை போய் எடுத்து சாப்பிடுங்க. குட்டி பசங்களுக்கு வந்து நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி போகுது மட்டும் பாருங்க. ஆக்சுவலி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். ப்ளஸ் என்னன்னா பாஸ்தா வந்து நம்ம மைதா அந்த மாதிரி ஆட் இல்லாமல் இது வந்து கம்பு பாஸ்தா, பேர்ல் மில்லட்னு சொல்லுவாங்க. அந்த பாஸ்தா வந்து நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிங்க் சால்ட்டு, பெப்பர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதான் வைக்கணும். ஓகேயா? பெப்பர் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். காரத்துக்கு எந்த மசாலாவும் சேர்க்கல, அதனால நம்ம
நம்ம கம்பு பாஸ்தா வாங்கும்போது இந்த மசாலா பாக்கெட்டும் அதிலே கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் போட்டால் போதும், வேறு எந்த மசாலாவும் வேண்டாம். நம்ம இப்போ எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நமக்கு அந்த பாஸ்தா வேக மசாலா வச்ச வேகும்போது தண்ணி தண்ணி இருக்குது. இருக்கும். அந்த அந்த தண்ணியில் தண்ணியிலே கொஞ்சமாக இது சேர்த்தா பண்ணிக்கலாம். நமக்கு போதும். அதில் உள்ள டேஸ்ட் அப்படியே நமக்கு இருக்கும். கருவேப்பிலை தேவையான அளவு மட்டும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக போடக்கூடாது தான். ஓகே, லைட்டாக போட்டுக்கலாம், ஒரு வாசனைக்காக. இந்த மசாலாவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து வேக வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மூடி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து நல்லா வெந்திருக்கும் நல்லா. அதை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கரண்டி இருக்கனால தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வடிகட்டிடும் கீழே. லேசாக தண்ணி எடுத்து அப்படியே உங்களுக்கு ஸ்கிம்மர் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாஸ்தா வந்து உடையவும் உடையாது, நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வேகும் போதே கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்குது, லைட்டாக உடஞ்சிச்சு. தானியங்கள்ல அதனால் வந்து அந்த மைதானா உடையாமல் அப்படியே இருக்கும். இது வந்து இதனால கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த தண்ணி, அதில் வந்து தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்கணும். லாஸ்ட்டில் நம்ம சீஸ் போடும்போது இன்னும் சூப்பராக உங்களுக்கு எம்மியாக இருக்கும். சும்மா ஜாலிக்கு அவ்வளோதான், வடிகட்டி எடுத்தாச்சு. தேவைன்னா இந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்குன்னா அந்த மசாலா நல்லா வந்து கொஞ்சம் நல்லா இந்த பாஸ்தா கூட மெல்ட் ஆகுது இருக்கா. ஃபைனலாக நம்ம சீஸ் ஆட் பண்ணணும். நம்ம மில்கி மிஸ்ட் ப்ராசஸ்டு சீஸ் க்யூப்ஸ் தான் வாங்கியிருக்கோம். க்யூப்ஸ் அழகாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது சீஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. எம்மி சீஸு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக வேணும். ஓகே, இப்போ நமக்கு சீஸ் எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பாஸ்தா வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம், அங்கே ஒரு 3 நிமிஷம் வச்சு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆகலாம். சும்மா வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே வச்சு மூடி வச்சு. ஓகேவா, இப்போ நான் ஓப்பன் பண்ணலாமா? ஓகே. இப்போ குட்டீஸ் வந்து ரொம்ப ஆவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு எல்லாமே மெல்ட் ஆகிருக்கும். எல்லா பக்கமும் ஜூஸியாகவும் இருக்குது பார்க்க. ரொம்ப ஜூஸியாக. ஓகே, பிளேட்டிங் பண்ணி கொடுத்துடலாமா பசங்களுக்கு? ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டு குட்டீஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. ஓ, நீங்கள் கேட்ட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட வாங்க 2 பேரும். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. நான் பார்க்கறதுக்கே செமையா இருக்குது.
அது நல்லா இருக்குமா? நீ இதுவே பண்ண வேண்டாம் போ. கிளம்பிட்டாரு. எந்திரிச்சு போடா. செம்மையாக ஆக்சுவலி இந்த குட்டி ரிவ்யூவர் வந்து ரொம்ப சேட்டா பண்ணிட்டு இருக்காரு, அதனால நானே ரிவ்யூ பண்ணிடலான்னு பாக்குறேன். ஒரு வாய் சாப்பிட்டா அடுத்த சாப்பிடணும்னு தோணுது. சூப்பரா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. காரம்லாம் இல்ல, சீஸ் எல்லாமே நல்லா இருக்கு, காயெல்லாம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. எனக்கு ரொம்ப தெரியல, பெப்பர் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பெப்பர்லாம் அதிகம் இல்ல, அவங்க வந்து காரமே சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால அவங்க பெப்பர் காரம் எல்லாமே காரம் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான் சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த சீஸ் பாருங்களேன் அப்படியே, அதுதான் எங்க வீட்டு சமையல், அப்படிதான் இருக்கும். இதுதான் ஆதவன் ஃபேமிலி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. ஹாப்பி குக்கிங். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.